ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. மீனா இருந்துட்டு நான் உங்கள் கூடயே வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை கூடயே போயிடுவாங்க. எவ்வளவோ செந்தில் கூப்பிட்றாங்க. மீனா இல்லை மீனா நம்ம வீட்டுக்கு போகலான்றாங்க. நான் அத்தை கூடவே போகிறேன்றாங்க. டே நீ பார்த்துக்கிற லட்சணம் தான் தெரியுது, என் மருமக என் கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறா, நான் என் கூடயே கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. சும்மா அவுட்டர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு மீனாவை இப்படி உடம்புக்க முடியாதெல்லாம் பண்ணியிருக்க. ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலடா செந்தில்ன்றாங்க. இருக்க இருக்க மீனாவுடைய நிலைமை மோசமாக தான் போய்கிட்டு இருக்குன்றாங்க. நான் கூட்டிட்டு போறேன்ட்டு மீனாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. செந்தில் ஒரு நிமிஷத்துல நம்ம இப்படி ஒதுக்கி போட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மாப்பிள்ள எல்லாமே சரியாகும், அவ அப்படிதான் கோவமா இருப்பா, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சரிங்களான்றாங்க. இல்லை மாமா, இந்த நிமிஷம் நான் வேண்டாம், என் மாமியார் போதுன்ற மாதிரிலாம் அவள் நினைச்சிட்டு போறான்றாங்க. மாப்பிள்ள அவ ஏதோ ஒரு இதெல்லாம் அப்படி போற மாப்பிள்ள, அதுக்காக நீங்க வேணான்ற முடிவு எடுத்துட்டு வர என்ன, உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு வரதான் போறா, அதனால சும்மா நீங்க எல்லாம் மனசு போட்டு கெடுத்துக்காதீங்கன்றாங்க. அப்புறமா மீனா ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு. உடனே என்ன மீனா ஓகேவா தானே இருக்க, ஏன் சரியா சாப்பிடல, உனக்கும் செந்திலுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. அத்தை பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை, பசி எடுக்கல, ஒரு மாதிரி டயர்டாவே இருந்துச்சா, அதனால தான் சாப்பிடல, அப்புறம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. டைமுக்கு சாப்பிடணும், எல்லார பத்தி யோசிக்கிற நீ உன்னை பத்தி யோசிக்க கூடாதா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஓகேவா தான் இருக்குன்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி, இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அரசி நல்லா இருக்கானுவாங்க. அப்புறம் ராஜி வந்தது, அக்கா நடந்ததை கேள்விப்பட்டேன், இப்போ ஓகேவா அக்கா, என்னக்கா இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் ராஜின்றாங்க. அப்புறம் அவங்க மாமா எல்லாருமே கதிர் சரவணன்ட்டு எல்லாருமே மீனாவை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு மீனா ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.